ஹே, கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க கொரியன் டிராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்றது தான் இப்பயும் சொல்றேன். எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க. மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த எபிசோட எதுல ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு பார்த்தா, புருஷன்காரன் வந்துட்டு ஹீரோயின் கார்ல உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா இல்லையா, அந்த காரை கிராஸ் பண்ணி தான் போறான். இருந்தாலும் ஹீரோயின் அவனை பார்த்த உடனே ஆறுன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கா. அவன் கொஞ்சம் கூட திரும்பி பார்க்காம போயிடுறான். அதே நேரத்துக்கு ரிய காட்டுறாங்க. அவ செம்ம சந்தோஷத்துல இருக்கா. ஏன் அப்படின்னா, ஹீரோவோட அம்மா வந்து உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் என் பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா, அதனால இவளுக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு. ரியோட அப்பா இருக்காரு இல்லையா, அவருக்கு வந்துட்டு நம்ம ஹீரோவோட அக்கா வந்து கால் பண்றா. கால் பண்ணிட்டு, என்ன சார் நீங்க இப்படி வந்து அப்பாவியா இருக்கீங்க, உங்க பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அவ ஹாஸ்பிட்டல்ல இருக்கா, அது மட்டும் இல்லாம அவ வந்து ஒருத்தன் கூட கள்ள தொடர்புல இருக்கா, அதெல்லாம் உங்களுக்கு தெரியவே தெரியாதா அப்படின்னு எல்லா விஷயத்தையும் போட்டு கொடுத்துட்றா. இவர் என் பொண்ணு அப்படியே பட்டவெல்லாம் கிடையாது, நீங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி கோவப்படுறாரு. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நேர்ல போய் நீங்களே உங்க பொண்ணு கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்றா. நேரா அவளை பாக்கிறதுக்காக கிளம்பி வந்துடுறாரு. கிளம்பி வந்த உடனே அவர் என்ன சொல்றாருன்னா, என்னதான் ஆச்சு, உடம்பு எதுனா முடியலையா? ஒன்னும் பிரச்சனை இல்லை, எல்லாம் சரியாயிடும், நீ கவலைப்படாத, நான் டாக்டர் கிட்ட பேசிட்டு தான் வந்தேன். பட் ஆனா என்ன ஒண்ணுன்னா, இந்த ரூம் மட்டும் நமக்கு வேண்டாமா, நம்ம வேற ஒரு ரூம்க்கு போய்க்கலாம், இது விஐபி ரூம், இது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. நானே உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு இருந்தேன். ஆக்சுவலா நான் ஒருத்தரை காப்பாத்தினேன் இல்லையா, அவரை வந்துட்டு நான் லவ் பண்றேன். அவங்க தான் வந்து இந்த ரூம்ல என்ன ஷிஃப்ட் பண்ணாங்க. மற்ற எல்லா செலவையும் அவங்க பார்த்துப்பாங்க. எனக்கு பிரச்சனை இல்லப்பா, நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லும் போது அப்பதான் அவங்க அப்பா கேக்குறாரு, அவன் ஏற்கனவே கல்யாணம் ஆனவனா அப்படின்னு. இது ரொம்ப பெரிய தப்புமா, எதுக்காக நீ இந்த மாதிரி அடுத்தவங்களோட வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைக்கிற? இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்து அதுல உனக்கு ஒரு வாழ்க்கை தேவையா? நான் பண்ணதுதான் தப்பு, நீ என் கூட வீட்டுக்கு வந்துரு, நீ இனிமே என் கூடயே இரு அப்படின்னு சொல்றாங்களா. இவ திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கா. மென் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, ஹீரோவோட ரூம்க்கு நேரா போறான். ஹீரோ தான் நினைச்சு ஹீரோவோட ஃப்ரெண்டுக்காரனை பிடிச்சி அடி அடி அடின்னு அடிச்சிடறான். அப்புறம் தான் அவன் கேட்கறான், டே யாருன்னு நினைச்சுடா என்ன இவ்வளவு நேரமா நீ இப்படி அப்பாவி புள்ளைய போட்டு அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்க? உன் தங்கச்சியோட காதலன் வந்துட்டு இங்க இல்ல, அவன் கிளம்பி வெளியில எப்பயோ போயிட்டான், அவனோட ஃப்ரெண்டுடா நானு, உன் தங்கச்சியோட சீனியர் அப்படின்னு சொல்லி அவர் கோவப்படுறாரா. அதுக்கப்புறம், ஐயோ தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுக்கோங்க சார், இந்த ரூம்ல நீங்க இருக்கவே அவன் தான் நீங்க அப்படின்னு நினைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி கதறான். பொலின்னு ஒண்ணு கண்ணத்திலேயே நான் கொடுப்பேன், நீ வந்துட்டு வாயை மூடிக்கிட்டு வாங்கிக்கணும், நல்ல பல்லெல்லாம் இருக்கமா கடிச்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. இவனும் வேற வழியே இல்லை, நம்ம பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே சார் அடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றான். அவர் இருந்த காண்டுக்கு ஓங்கி குத்துறாரு. எகிரி போய் உயறான். பரவாயில்ல சார், நான் பண்ண தப்புக்கு இதெல்லாம் ஓகே தான் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்பவும் அவர்கிட்ட சாரி கேட்டுட்டு அங்க இருந்து போறான். ரியோட அப்பாவும் பேசிக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயினோட அம்மா உள்ள வராங்க. வந்த உடனே அழுக்கு தண்ணி எல்லாம் ஒரு பக்கெட்ல கொண்டு வந்து அவ மேல மொத்தத்தையும் ஊத்திடுறாங்க. என் பொண்ணு சாகுற நிலைமைக்கு கிடக்குறா, உனக்கெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கூட மனசாச்சே இல்லையா? எதனால அடுத்தவளோட வாழ்க்கையை திருடுற, அடுத்தவளோட புருஷனை திருடுற அப்படின்னு சொல்லிட்டு இவளை பிடிச்சி உழுக்குன்னு உலுக்கிட்டு இருக்கா. இவங்க ரெண்டு பேருக்கும் தான் ஆல்ரெடி ஒருத்தர் நல்லாவே தெரியும் இல்லையா, அதனால இவர் கஷ்டப்பட்டு அவங்கள வெளியில கூட்டிட்டு போயிட்டு அவங்களுக்கு ஜூஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறாரு. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு. அவ என்னோட பொண்ணுதான் அப்படின்னு சொல்றாரா, அவ்வளவுதான் இவங்க வாய் அடிச்சு போயிடுறாங்க. என்ன எல்லாருமே கேவலமா தானே நினைக்கிறீங்க, எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை கிடையாது, நான் அவரை லவ் பண்றேன், கண்டிப்பா நான் வாழ்ந்தேன் அப்படின்னா அது அவர் கூட மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சொல்றா. அப்பவும் மின் வந்து கேக்குறான், தயவு செஞ்சு இது எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துரு, அவன் கல்யாணம் ஆனவன், உன்னை வந்து உண்மையா லவ் பண்ணுவான் அப்படின்றதுல எனக்கு நம்பிக்கையே இல்லை அப்படின்னு சொல்றான். அவ முடியாதுன்னு சொல்லிடுறாளா. ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே அங்க இருந்து வரான். அப்பதான் வந்து ஹீரோவுமே அங்க உள்ள வரான். ஆனா ஹீரோவை யாருன்னு இவனுக்கு தெரியாது இல்லையா, அதனால ஒருத்தர் பாத்துக்கவே இல்லை. இங்க அதே நேரத்துக்கு ஹீரோவோட அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, நீ வந்துட்டு சைனாக்கு போ அப்படின்னு ஹீரோயின் கிட்ட சொல்றாரு. இவன் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்றா. இதை பார், நான் சொல்றது கேளு, நீ சைனாக்கு போய் 4 வருஷம் மேல் படிப்பு படிச்சுட்டு மட்டும் வா, அது வரைக்கும் கண்டிப்பா நான் என் பிள்ளைக்கு யாரையுமே கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன், அவனே கல்யாணம் பண்ணிக்கிறான் அப்படின்னு சொன்னாலும் நான் விட மாட்டேன், என்னை நம்பி நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. ரிப்போர்ட்டரை பாக்கிறதுக்காக யங் வந்திருக்கா. ரிப்போர்ட்டர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, இன்னும் 2 நாள்ல இந்த வீடியோஸ் எல்லாத்தையும் நான் வந்துட்டு லைவ்ல போட போறேன், அது வரைக்கும் நீ உஷாரா இரு, எங்கன்னா ஒளிஞ்சிரு அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அக்கா புருஷனோட சுயரூபமே தெரிய ஆரம்பிக்குது. இவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, ஹீரோவோட அப்பாவையே மிரட்டுறான். நீங்க உங்க ஃப்ரெண்டை தான் வந்துட்டு கொலை பண்ணிட்டு அவர்கிட்ட இருந்த பேட்டர்னு நீங்க உங்க பேர்ல மாத்திக்கிட்டீங்க கரெக்டா, அது எல்லாத்துக்குமே என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு, நீங்க மட்டும் என்ன பிரசிடென்ட் ஆக்கல அப்படின்னா கண்டிப்பா இது எல்லாத்தையுமே நான் சொல்லிடுவேன் வெளியில அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். அது மட்டும் இல்லாம உங்களை நான் கொலை பண்ணவோ இல்ல எதுவும் பண்ணவோ மாட்டேன், ஏன் அப்படின்னா நீங்க எனக்கு வேணும், நீங்க இருந்தா மட்டும்தான் வந்து
என்னால அந்த பொறுப்புல உட்கார முடியும், நீங்க இல்லைனாலும் எனக்கு கஷ்டம் தான் அப்படின்னு சொல்றான். இவர் அப்படியே அலண்டு போய் உட்கார்ந்துடுறாரு. யாங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பான் இல்லையா ஒருத்தன், அவன் வந்து யாங்க பிடிச்சிடறான். ஆனா அந்த டைமுக்கு போலீஸ் வர சவுண்ட் கேட்ட உடனே அக்கா புருஷன் என்ன பண்றான்னா ரொம்ப நல்லவன் மாதிரி அவனை வேக வேகமா அடிச்சு ஓட விட்டுறான். டேய் சீக்கிரம் இங்க இருந்து ஓடுறா அப்படின்னு சொல்லி அவனை எஸ்கேப் பண்ணி விட்டுறான். போங்க போங்க அவன் ஓடிட்டான், அவனை புடிங்க, நான் இவளை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லவன் மாதிரி டிராமா போட்டுக்கிட்டு இருக்கான். ரெண்டு பேருமே வந்து மியூச்சுவலா டைவர்ஸ் கேட்டதுனால இவங்களுக்கு டிவோர்ஸுமே ஆயுது. கிளம்பும் போது ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, நல்லபடியா இரு, சந்தோஷமா இரு, கரெக்டா சாப்பிடு, நல்லா தூங்கு, ஆனா அதே நேரத்துக்கு வந்து எந்த நேரமும் பணத்து பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்காது. நீ பணத்தை பார்த்து பார்த்து உன் கையில இருக்க எல்லாத்தையுமே மொத்தத்தையும் இழந்துட்டு நிப்ப அப்படின்னு சொல்றான். நான் உன்னை மீட் பண்ணதுலயோ, நான் உன்னை லவ் பண்ணதுலயோ, அது மட்டும் இல்லாம நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கினதுலயோ எதுலயும் வந்து நான் ஒரு நாள் கூட வருத்தப்பட்டதே கிடையாது. இப்போ வரைக்குமும் வந்துட்டு நான் உன்னை மட்டும்தான் லவ் பண்றேன், நீ திரும்பி வருவ அப்படின்னு சொல்லிட்டு உனக்காக நான் காத்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோவோட அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, ரிய கூட்டிட்டு வந்துட்டு அவளுக்கு எக்கச்சக்கமா பொருள் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் எனக்கு இவ்வளோ எதுக்கு வாங்கி தரீங்க அப்படின்னு கேட்கும் போது, நான் பன்னிக்குட்டியை வந்து கூட்டிட்டு வந்து வீட்டுல அப்படியே வச்சுக்க முடியாது இல்லையாம்மா, அதை குளிப்பாட்டி உண்மையாவே வந்து ரொம்ப காஸ்ட்லியான நாய் மாதிரியாவது வச்சுக்கணும்ல அப்படின்னு நக்கல் அடிக்கிறாங்க. இது அதையும் கேட்டுக்கிட்டு நின்னுட்டு இருக்கு. அப்ப ஹீரோயின் வந்து ஹீரோவோட அப்பாவை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்துட்டு போறா. அந்த டைமுக்கு ரீ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, நான் உங்ககிட்ட வந்து இது வரைக்கும் ப்ராப்பரா மன்னிப்பை கேட்கவே இல்லை, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்றா. இதெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நீ நினைக்கிறியா? அப்படி நீ நினைச்சீன்னா நீ முட்டாள். ஏன் அப்படின்னா இது இன்னும் முடியவே இல்லை. என் புருஷனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், அவன் திரும்பவும் என்கிட்ட வருவான். நீ ஒரு நாளும் வந்து என்னை வின் பண்ணிட்டேன்னு நினைக்கிற அப்ப எல்லாமே வந்து உனக்கு தெரியும் நான் தோத்துக்கிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு, ஸோ நீ கண்டிப்பா என்கிட்ட ஒரு நாள் தோத்து போவ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா ஹீரோயின். ஹீரோயின் வீட்டுக்கு நேரா போயிட்டு அவங்க அம்மா கிட்ட வந்து, நான் சைனாக்கு கிளம்புறேன், நான் போன உடனே கொஞ்ச நாள்லயே உன்னை கூப்பிடுவேன், ஒழுங்கா நீயும் வந்து சேரு அப்படின்னு சொல்றாளா. அவங்க அம்மாக்கு பயங்கர சந்தோஷம். உண்மையாவே என்னை கூப்பிடுவல்ல, நான் தனியாக இங்கே என்ன பண்ண போகிறேன், எனக்கு யாருமே இல்லை, தயவு செஞ்சு என்னை கூப்பிட்டுடு அப்படின்னு அழறாங்க. இதுக்கப்புறம் தாங்க ஃபர்ஸ்ட் எபிசோடில் வந்து சீன் வரும். அதாவது வந்து நம்ம ஹீரோ இன்னும் யாங்கும் வந்து மீட் பண்ணுறாங்க. ஆனால் ஒருத்தர் பார்த்துக்காமே காரை மாற்றி கொண்டு போகிறாங்க இல்லையா, அந்த சீன் வருது. இந்த அக்கா புருஷன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, நைட்டோட நைட்டாக வந்துட்டு அந்த காரை வந்து ஆளுங்களை வச்சு எடுத்து வெளியில் பார்க்குறான். பார்த்தா கார் இருக்கு, கார் உள்ள வந்து டெட் பாடியே இல்லை. யாங் வந்து செத்துருந்தா அதில் டெட் பாடி இருக்கணும் இல்லையா, அதனால இவங்க கொஞ்சம் பதட்டமாயிடுறாங்க. ஹீரோயின் கிட்ட யாங்கோட செல்போன் இருந்திருக்கும் இல்லையா, அந்த செல்போன் அவங்களுக்கு கிடைக்குது. அந்த டைமுக்கு மறுபடியும் யாங் வந்து அந்த நம்பருக்கு ட்ரை பண்றா. இந்த வாட்டி இவன் அட்டென்ட் பண்ணி பாக்குறான். ஐயோ மிஸ் காங், நீங்க வந்துட்டு என்னை தயவு செஞ்சு மன்னிக்கணும், நான் தெரியாம உங்களோட காரை எடுத்துட்டு வந்துட்டேன், இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு, என்னோட பேரு யாங் அப்படின்னு சொல்லிட்டு அவ எல்லா கதையுமே சொல்றா. இவன் கேட்டுட்டு பயங்கர ஷாக் ஆயிடுறான். எப்படின்னா வந்து இவ கிளியராகவே சொல்கிறா, அவளோட கார்டை எடுத்து பார்த்துட்டு இவ காங்கு, அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி லாயராக இருக்கா, அது நீங்கள் தானே அப்படின்னு சொல்லி கேட்கறதுனால அவனுக்கு தெளிவாகவே தெரிஞ்சிடுது ஹீரோயின் தான் அந்த காரில் இருந்திருக்கான்னு. அவ இருக்க இடம் தெரிஞ்ச உடனே ஆளுங்களை அங்க அனுப்பி விட்டுறான். அப்பவும் அவ கஷ்டப்பட்டு அங்க இருந்து தப்பிச்சு ஓடுறா. இப்ப ஹீரோயின் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தா, மீன் பிடிக்கிறதுக்காக வலையெல்லாம் போட்டிருக்காங்க. நல்ல வேலையா அவளுக்கு அது கிடைச்சதுனால கஷ்டப்பட்டு அதை பிடிச்சி ஏறிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் தான் மென் வந்து காங்க மீட் பண்றான். அதோட யாங்குக்கு என்ன ஆச்சு அப்படின்னு காட்டல. மறுநாள் காலையில வந்து பார்த்தா நம்ம மென் என்ன பண்றான் அப்படின்னா, காங்க கூட்டிட்டு வந்து அவனோட வீட்டுல வச்சிருக்கான். ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்தே வந்து 4-5 நாள் ஆகுது. ஆனா 4-5 நாள் கழிச்சு இன்னைக்குதான் வந்து கண்ணையே திறந்து பாக்குறா. ஹீரோயினா தூக்கத்துல இருந்து எழுந்த உடனே கத்தி பயங்கரமா ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கா. நான் யாருன்னு எனக்கு தெரியல, என் பேர் கூட எனக்கு தெரியலன்னு. என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, உன்னோட பேர் வந்து யாங்கு, நீயும் நானும் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒன்னாதான் படிச்சோம், எனக்கு உன்னை நல்லாவே தெரியும், நீ டென்ஷன் ஆகாத அப்படின்னு சொன்னாலும் அவளால ஏத்துக்க முடியல. அந்த பேரை நான் கேள்விப்பட்டதில்லை அப்படின்னு சொல்றா. அப்ப இந்த ஸ்கூல் ஆல்பம் இருக்கு இல்லையா, அதை எல்லாத்தையும் எடுத்து வச்சு இவளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறத்துல இருந்து காங் வந்து யாங்கா மாதிரி அங்க வாழ ஆரம்பிக்கிறா. இவளும் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு ஓரளவு படிக்கிறது எழுதுறது அதெல்லாம் ஸ்டார்ட் பண்றா. இவளுக்கு வந்து நார்மலாவே இவ பெரிய லாயர்ன்றதுனால அவளுக்கு அவனோட லா புக்ல எல்லாம் பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இதெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்க உனக்கு போர் அடிக்காதா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, வாயை மூட்டு இங்க இருந்து போடா அப்படின்னு திட்டுறா. ஏன்னா இவதான் பயங்கர ரூடாச்சே. பரவாயில்ல நீ எவ்வளவு திட்டினாலும் எனக்கு கவலை இல்லை, நீ திட்டுறது கூட எனக்கு கொஞ்சம் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றான். இவ கூட நிறைய குட்டி பசங்க இருக்காங்க இல்லையா இந்த வீட்டுல, இவளுக்கு வந்து பசங்கனாவே ஆகாது. அந்த பசங்களும் இவ ரூடா இருக்கா அப்படின்றதுனால இவளை வந்து பயங்கரமா டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவ மேல தண்ணி எல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்காங்களா. அவ பயங்கரமா கத்துறா, மரியாதை இங்க இருந்து போங்க, இங்க இருந்து போங்கன்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம மென் என்ன பண்றான் அப்படின்னா,
நான் உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் இவனும் ஒரு வாட்டர் கேனை எடுத்துட்டு வந்து இவளோட கையில கொடுக்குறான். அவ்வளவுதான், காண்டுல இருந்தவ கொஞ்ச நேரத்திலேயே என்ன ஆகுறா அப்படின்னு பார்த்தா அவங்க கூட ஜாலியா விளையாட ஆரம்பிச்சிடுறா. அதோட 4 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. அதுவும் யாங்கா இருக்க காங்க காட்டுறாங்க. காங் வந்துட்டு எங்கேயோ உட்காந்து செல்ஃபி எல்லாம் எடுத்துட்டு இருக்கா. அவ பண்றதெல்லாம் பார்க்கும்போது யாரையும் நோட்டம் விடுறான்ற மாதிரி இருக்கு. இந்த கப்பலை காட்டுறாங்க இல்லையா, இதுல இருக்கான் இல்லையா, இவன் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னு பார்த்தா இவன் பிசினஸ் பண்றேன் அப்படின்ற பேர்ல எக்கச்சக்கமா காசெல்லாம் வாங்கிட்டு ஒரு தாத்தாவை ஏமாத்திட்டு இருக்கான். அதுவும் அந்த தாத்தா கிட்ட திருப்பி காசு கேட்டதுக்கு எல்லாமே நஷ்டத்துல போயிடுச்சு, என்கிட்ட காசே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கான். அந்த ஏழை தாத்தா வந்து கேஸ் போட்டிருக்காரு. அதை வந்து மென்தா பார்த்துட்டு இருக்கான். அதுக்காக தான் நம்ம ஹீரோயின் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, உங்களை ஒரு போட்டோ எடுத்துக்கவா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட கேட்கும் போது அவளுமே வந்து ஓகேங்கிறா. மேடம், அந்த நெக்லஸ் ரொம்ப அழகா இருக்கு, இந்த வாட்ச் ரொம்ப அழகா இருக்கு, எவ்வளவு இதெல்லாம் உங்க பாய் ஃப்ரெண்ட் வந்து உங்களுக்கு கிஃப்ட் கொடுத்தாரா அப்படின்னு சொல்லி அதோட ரேட் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிறா. எல்லாத்தையும் பார்த்தா லட்சக்கணக்கில் சொல்லிக்கிட்டு இருக்கா அந்த பொண்ணு. அந்த ஆளுக்கு ஹீரோயின் மேல டவுட் வந்துருது. அவன் உடனே ஹீரோயினை துரத்த ஆரம்பிச்சிடறான். ஒரு வழியா கஷ்டப்பட்டு துரத்திட்டு போய் அவளை பிடிச்சிடறான். அங்க பார்த்தா கரெக்டா போலீஸ் வேற நின்னுட்டு இருக்காங்க. ஹீரோயினையும் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கூட்டிட்டு போய் உட்கார வச்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏமா, உன் பேரு யாங்கன்றத தவிர வேற எதையுமே சொல்ல மாட்ற, எதுக்காக உன்னோட மொபைல்ல இவரை சுத்தி சுத்தி போட்டோ எடுத்து வச்சிருக்க, அது மட்டும் இல்லாம அவரோட கேர்ள் ஃப்ரெண்டையும் எடுத்து வச்சிருக்க வீடியோலாம், இது ரொம்ப பெரிய தப்புன்னு உனக்கு தெரியாதா, வாய் திறந்து எதுனா பேசு அப்படின்னு கேட்டாலும் இவ சைலண்டா உட்காந்துட்டு இருக்கா. அப்ப பார்த்தா மின்ன அந்த இடத்துக்கு வேக வேகமா வரான். ஐயோ, நீ இன்னும் டேப்லெட் சாப்பிடலையா, அதனாலதான் இந்த மாதிரி எல்லாம் ஆயிடுச்சு, உன்னை தனியா எங்கேயும் போகாதுன்னு நான் எத்தனை வாட்டி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்கா. அவங்களுக்கு பல வருஷமா கல்யாணம் ஆகாம இருந்ததுனால மென்டல் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. எந்த ஆம்பளைங்களா பார்த்து ரொம்ப அழகா இருந்தாங்க அப்படின்னா உடனே அவங்கள சுத்தி சுத்தி போட்டோ எடுக்க ஆரம்பிச்சிருவா அப்படின்னு சொல்லி சொல்றான் மென்னு. இவங்க 2 பேருமே வந்து ரொம்ப க்ளோஸா இருக்காங்க. ஒருத்தர் வந்து ரொம்ப புரிஞ்சு வச்சிட்டு இருக்காங்க. பட் ஆனா வந்து இவன் இவளை யாங்கன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கான் இப்போ வரையிலையும். அதே நேரத்துக்கு ஹீரோவோட அம்மாவை காட்டுறாங்க. ஹீரோவோட அம்மாவும் ஹீரோவோட அக்காவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தா 4 வருஷம் கழிச்சு ஹீரோ வந்து திரும்பி இப்பதான் வரான். வெளிநாட்டுல படிச்சுட்டு இருந்துட்டு அவன் கூடயே தான் ரீயுமே படிச்சுட்டு இருந்துட்டு அவளுமே ரிட்டர்ன் வர போறா. இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் சைனாக்கு போன இடத்துல வந்து ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டா அப்படின்னு தான் இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, அவன் வந்து அவ இறந்துட்டான்ற விஷயத்த மட்டும் தயவு செஞ்சு சொல்லிடாத, அதுக்கப்புறம் அவனோட லைஃப் நல்லபடியா வாழவே மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க. இப்பதான் ஹீரோயினோட அம்மாவை காட்டுறாங்க. ஹீரோயினோட அம்மாவுக்கு வந்துட்டு அவ இறந்துட்டா அப்படின்னு தெரிஞ்ச உடனே அதிர்ச்சியில ஊமையாயிட்டாங்க. அவங்களால பேசவே முடியதில்ல. இங்க மென்னோட வீட்டுல வந்துட்டு ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷமா தான் இருக்கா. அங்க மென்னுமே வந்து ஒரு வாட்டியும் சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டே இருக்கா. பட் ஆனா அவ தான் வந்து பதில் சொல்றதே இல்லை. இப்ப கூட குழந்தைகிட்ட கிஸ் கேட்டா அவ கண்ணை மூடி உட்காந்துட்டு இருக்கா. இவன் போய் கிஸ் கொடுத்துட்றான். ஆனா இப்பவும் நைட்ல வந்துட்டு எதுக்கு அழறோம் ஏன் அழறோம்னு தெரியாம தூக்கத்துல எந்த நேரமும் அழுதுகிட்டே தான் இருக்கா. ஒரு நாளுமே ஹீரோயின் நிம்மதியா தூங்கினதே கிடையாது. இதை எல்லாத்தையுமே வந்து பக்கத்துல இருந்த மென் தான் பாத்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு வந்துட்டு இவ மனசுல ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கு அப்படின்றது மட்டும் நல்லாவே தெரியுது. இங்க அதே நேரத்துக்கு ஹீரோவோட அப்பாவும் அக்கா புருஷனும் வந்து சரியாவே பேசிக்கிறது இல்லை. ஏன்னா வந்து இவன் தான் மிரட்டினான் இல்லையா ஹீரோவோட அப்பாவை, அதனால அவர் வந்து கொஞ்சம் கூட இவனை மதிக்கிறது இல்ல. ஹீரோயினோட பாஸ்போர்ட்டே வந்து ஹீரோவோட அப்பா கிட்ட தான் இருக்கு. அதை எடுத்து பார்க்கும் போது என்ன நடந்தது அப்படின்றத இப்பதான் காட்டுறாங்க. ஆக்சுவலா அக்கா புருஷன் என்ன பண்ணிருப்பான் அப்படின்னா, ஹீரோயினை தான் நான் கொன்னுட்டேன், அதாவது எங்க கொல்றதுக்கு பதில் இவளை கொன்னுட்டேன், இவ எதுக்காக அந்த கார்ல இருந்தா என்ன ஏதுன்னு தெரியல, நம்ம கம்பெனியை காப்பாத்துறதுக்காக நீங்க சொன்னீங்களேன்றதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணேன், நான் என்ன பண்றது, தயவு செஞ்சு என்னை காப்பாத்துங்க, இதை எப்படியாவது வந்து நம்ம மூடி மறைச்சாகணும், இல்லை அப்படின்னா எல்லா விஷயமும் வெளியில வந்துடும், நம்ம கம்பெனியை பத்தியும் எல்லா விஷயமும் வெளியில வந்துடும் அப்படின்னு சொல்றான். வேற வழியே இல்லாம தான் இவருமே வந்து அவ சைனாலேயே இறந்துட்டான்னு சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்திருக்காரு. மின்னோட வீட்டுல காட்டுறாங்க. மின்னோட வீட்டுல வந்துட்டு ஜோனு சொல்லி அவனுக்கு ஒரு தங்கச்சி இருக்கா. அவ வந்து ஒரு டீனேஜ் பொண்ணு. அதனால என்ன பண்ற அப்படின்னா கொஞ்சம் கூட சொல் பேச்சு கேட்காம பயங்கரமா ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு செம கோவம் வருது. நீ என்னடி ஸ்கூலுக்கு போகும்போது இவ்வளோண்டு ஸ்கர்ட் போட்டுக்கிட்டு இருக்க, உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா, உன்னோட ஸ்கூல்ல யாரும் உன்னை கேட்க மாட்டாங்களா அப்படின்னு கத்துறா. ஏ பூமரு, நீயுமே வந்து ஸ்கர்ட் தான் போட்டிருக்க, என்ன கேள்வி கேட்கறியா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்கிறா. அதுக்கு ஹீரோயின், நான் ஸ்கூலுக்கு போகும்போது தான் இந்த மாதிரி போடக்கூடாதுன்னு சொல்றேன், உனக்கு கொஞ்சமாச்சும் பொறுப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காளா. அவ்வளவுதான், இந்த பொண்ணு வந்து நீ யார் என்ன கேள்வி கேட்கறதுக்கு, நீ இப்பதான் ஒரு 4 வருஷமா எங்க வீட்டுல வந்து தங்கியிருக்க, உனக்கு வந்து என்ன ரைட்ஸ் இருக்கு என்ன கேள்வி கேட்க, இது என்னோட லைஃப், நான் எப்படி இருக்கணுமோ அப்படிதான் இருப்பேன், விடு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறா. அதே நேரத்துக்கு ஹீரோவோட அம்மா வந்து ஹீரோயினோட அம்மாவை பாக்குறதுக்கு வராங்க. அவங்க எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னா, ஹீரோ ரொம்ப நாள் கழிச்சு வந்து இங்க வரான், கண்டிப்பா உங்களையோ இல்ல உங்க பொண்ணையோ தேடி இந்த இடத்துக்கு வருவான், அவன் வந்தான் அப்படின்னா உங்க பொண்ணு இறந்துட்டான்னு மட்டும்
தயவு செஞ்சு அவன்கிட்ட சொல்லிடாதீங்க, அவனோட வாழ்க்கை இதுக்கு அப்புறம் தான் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இவங்க என்ன பண்றாங்கன்னா, அதான் சொல்லிட்டல எழுந்து கிளம்பு அப்படின்னு சொல்லி எழுதி காட்டுறாங்க. ஹீரோ ஃபாரின்ல இருந்து ரிட்டர்ன் வந்துடுறான். அவனோட ஃப்ரெண்டு தான் போய் அவனை ரிசீவ் பண்றான். இப்பதான் ரூமுக்கெல்லாம் கூட்டிட்டு வந்துட்டு ஃப்ரெண்டுக்காரன் கேட்கறான், உன்னோட ரிலேஷன்ஷிப்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கும் போது பெருசா ரிலேஷன்ஷிப்லாம் இல்லடா, அவளும் படிக்கிறேன் நானும் படிக்கிறேன், அவ படிச்சுக்கிட்டு இருக்கா, இன்னமும் அவளோட கோர்ஸ் முடியல, அதனால அவ இன்னும் கொஞ்ச நாள்ல வந்துருவா அப்படின்னு சொல்றான். அதே நேரத்துக்கு மின்னியும் ஹீரோயினையும் காட்டுறாங்க. எப்ப நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி மின் கேட்கறானா ஹீரோயின் சைலண்டா இருக்கா. அவ கொஞ்சம் சோகமாற மாதிரி ஆயிடுறா. ஐயோ உன்கிட்ட நான் விளையாட்டுக்கு கூட ஜோக் கூட எதுவும் பண்ண முடிய மாட்டேது, உடனே மூஞ்ச தூக்கி வச்சுக்கிறப்பார், நான் ஜாலியா கிண்டல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கேன், அது கூட உனக்கு புரியலையா அப்படின்னு சொல்லி டாபிக்க மாத்துறான். ஹீரோயினும் மின்னும் எங்கேயோ வெளியில போறாங்க. அந்த இடத்துல கொஞ்சம் பாட்டு கச்சேரி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதை நின்று பார்த்துக்கிட்டு இருக்கா ஹீரோயின். அவளுக்கு கண்ணெல்லாம் கலங்குது அந்த பாட்டை கேட்கும் போது. அதே நேரத்துக்கு பார்த்தா ஹீரோவோட ஃப்ரெண்டுமே அங்க நின்றுட்டு இருக்காங்க. ஹீரோவுமே அதே மாதிரி தான் ரொம்ப சோகமா இருக்கா அந்த பாட்டை கேட்டுட்டு. அதே இடத்துல ஜோவோட ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா பிட் பாக்கெட் எல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவோட பர்ஸை ஜோ தான் பிட் பாக்கெட் அடிக்கிறா. இவ ஜோ வீட்டுக்கு அந்த பர்ஸை எடுத்து பார்க்கும் போது ஹீரோ அவன் குழந்தையோட இருக்க போட்டோவை அந்த பர்ஸ்ல வச்சிட்டு இருக்கான். அதை பார்த்த உடனே இவளுக்கு ரொம்ப சங்கடமாயிடுது. ஏன்னா இங்க இருக்க எல்லாருமே அப்பா அம்மா இல்லாதவங்க தான். அவங்க எல்லாரையும் தான் மின்னோட அப்பா தத்து எடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்காரு. ஹீரோ இப்பதான் பர்ஸை காணோம்னு தெரிஞ்சு அங்க இருக்க எல்லா இடத்துலயும் தேடிட்டான். அப்ப ஃப்ரெண்டுக்காரன் என்ன சொல்றான்னா, இங்க பிட் பாக்கெட்லாம் இப்ப அதிகமாயிடுச்சுடா, எனக்கு தெரிஞ்சு பிட் பாக்கெட் தான் யாருன்னா அடிச்சிருப்பாங்க, நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்றான். மறுநாள் மறுபடியும் காலையிலேயே நம்ம ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னா அந்த ஃப்ராடை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுறா. இப்பதான் நம்ம ஹீரோவும் அவனோட வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வர்றதுக்காக ரோட்ல இறங்கி இப்பதான் டாக்ஸில இருந்து நின்னுகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் வேகமா அவனை இடிச்சிடுறா. அப்ப அவனோட பேக்ல இருந்து அந்த மியூசிக்கல் ஷோ பீஸ் ஒன்று இருக்கும் இல்லையா, அது விழுது. அந்த மியூசிக் கேட்டா என்ன மியூசிக்னா, இவங்க ரெண்டு பேரும் மெய் மறந்து கேட்டுட்டு இருந்தாங்க இல்லையா, கண் கலங்கி, அந்த மியூசிக் தான் அதுல இருந்து வருது. அதை பார்த்த உடனே இவளுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இந்த மியூசிக்கை கேட்கும் போதே எனக்கு ரொம்ப சோகமா இருக்கு, ஏன்னு தான் தெரியல அப்படின்னு அவ பாட்டு சொல்லிக்கிட்டே அதை ஹீரோ கிட்ட எடுத்து கொடுக்குறா. அப்பதான் ஹீரோ ஹீரோயினை பாக்குறான். ஹீரோயினை பார்த்த உடனே அப்படியே ஷாக்ல இருக்கா. இதோடயே இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.